ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி காமிச்சிருக்கிறது வந்து ஸ்ரீராம நவமி செலிப்ரேஷனுங்க. இது ஸ்ரீராம நவமி வந்து இப்போ ரீசெண்டாக ஃப்ரைடே அன்றைக்கி நடந்திருந்தது இல்லையா? ஸோ இது வந்து எங்கே இருக்குது இந்த செலிப்ரேஷன் நடந்தது அப்படின்னா விஜயவாடாவில் நடந்ததுங்க. இது வந்து என்னென்னா கொஞ்சம் பழைய காலத்து டைப் மெத்தட் இவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது இங்கே வந்து என்னென்னா ஸ்ரீராம நவமிக்கு வந்து காமனான பிளேஸில் வந்து பெரிய அளவில் பந்தல் எல்லாம் போட்டு அங்கே சாமி வச்சு அது பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் வந்து ஊர்வலம்லாம் வர மாதிரி அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன கோயில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோயில் இருக்கிறவங்க வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அண்ட் அங்கே வந்து இருக்கிற வாலண்டியர்ஸ் அவங்க எல்லாமும் சேர்ந்து இதுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமும் செய்வாங்க. ஸோ இவங்க வந்து என்னென்னா அமௌண்ட் எல்லாம் வந்து லோக்கலில் இருக்கிற அந்த அங்கே இருக்கிற வீடுகளில் இருக்கவங்களே வந்து ஒரு ஃபேமிலி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க. அப்படி அமௌண்ட்டாக இல்லைனாலும் நிறைய பேர் பொருளாக கொடுப்பாங்க. பூ, அரிசி, அந்த பிரசாதத்துக்கு வேணுங்கிறது, பழங்கள், அந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்ரீராம நவமிக்கு அடுத்த நாள் அந்த பூஜையெல்லாம் முடித்து அந்த பந்தலெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஊர்வலம் வரும் பார்த்தீங்களா. ராத்திரி ஒரு 8-9 மணி இருக்கும். அந்த டைமுக்கு வந்து ஊர்வலம் வரும். ஸோ அங்கே இருக்கிற லோக்கலாக இருக்கிற லேடிஸ் அவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி கோலாட்டமெல்லாம் செஞ்சு ஒரு ஸ்ட்ரீட்லேயும் மொத்தம் ஒரு 3-4 ஸ்ட்ரீட்டுக்கு தான் வருவாங்க. ஏன்னா அந்த லோக்கல் டெம்பிள் சுற்றி இருக்கிற வீடுகள்லாம் வருவாங்க இல்லையா. ஸோ கோலாட்டமெல்லாம் ஆடி அந்த சாமியை வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ யாரெல்லாம் கோயிலுக்கு போய் பார்க்க முடியலையோ நம்மெல்லாம் வாசல்ல இருந்தே பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ இந்த உற்சவர் விக்கிரகம் எப்படி இருந்ததுன்னா ஹனுமார், இங்கே வந்து ஆக்சுவலாக அந்த லைட்டிங்கில் சரியாக தெரியல, ஆனால் வந்து என்னென்னா ஹனுமார் வந்து அவரோட தோள் மேலே ராமர், சீதா, லக்ஷ்மணரை வந்து தூக்கிட்டு வர மாதிரி அந்த அளவுக்கு அழகாக இருந்தது இந்த உற்சவ விக்கிரகம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்காக வந்து அவங்க வந்து கற்பூர ஆர்த்தி எல்லாம் கொடுத்து நம்ம ஏதாவது நெய்வேத்தியம், பழம், அரிசி அந்த மாதிரி நெய்வேத்தியம் கொடுத்தோன்னா அதையும் வாங்கிட்டு நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வீட்டில் பூஜை பண்ணி முடிச்சுட்டு நம்மளால் ஒரு வேளை கோயிலுக்கு போக முடியலன்னா சாமியே நம்ம வீட்டு வாசலில் வந்து நம்ம பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு வந்து ரொம்ப இதமாக இருந்தது. ரெண்டாவது இந்த மாதிரி கோலாட்டம் இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா, கிட்டத்தட்ட 80s 90s கிட்டுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மெல்லாம் பார்த்துருந்துருக்கோம். பட் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி பார்த்துருந்துக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால இன்னமும் இவங்க இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புள் எல்லாம் வந்து இந்த மாதிரி கோலாட்டம் வரவங்களுக்கு வந்து தண்ணியோ ஜூஸோ ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் நம்ம கொடுத்தா அவங்க வந்து குடிச்சிட்டு ஃபர்தராக வந்து ஏன்னா இது ஒரு 2-3 ஹார்ஸ் ஆகிடும் இல்லையா இந்த ரதம் வந்து எல்லா ஸ்ட்ரீட்லேயும் கவர் பண்ணிட்டு வரும்போது. ஸோ அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்ரீராம நவமிங்கிற ஒரு சின்ன பூஜையாகவே இருந்தாலும் ஒரு ஏரியாவில் ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி வந்து இந்த vlogல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கும் டெஃபினட்டாக இது வந்து பிடிச்சிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டுக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.